ரிலீஸ் ஆகாதெல்லாம் இல்லை தலை. 9ஆம் தேதி படம் பிளாஸ்ட். நீ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி 9ஆம் தேதி எல்லா தேட்டர்லையும் படம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் தடுக்க நினைக்கிறதெல்லாம் ட்ரையே பண்ணாதீங்க, தடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் படத்தில் எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான் கடைசி படத்தில் நாங்கள் வழி அனுப்பி வைப்போம். டிலே ஆகுதுன்னா உனக்கு பயப்படுறானுங்க அர்த்தம். எங்கே அவனுக்கு வண்டவளம் தண்டவளம் வெளில தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்தில் தான் அவனுக்கு டிலே பண்ணுறானுங்கன்னு தோணுது. இப்போ வந்தாலும் தலைவன் படம் தான். அதான் எஸ்கே சொல்லிட்டாரு, அண்ணன் தம்பி பொங்கல்னாரு. எல்லாம் அப்படித்தான் தெளிவா பேசுவாங்க. நேருக்கு நேரா நின்று மோதும் போதுதான் தெரியும் அண்ணன் பொங்கலா தம்பி பொங்கலான்ட்டு. நம்ம யாருன்றத களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். இறக்கி விட்டு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் யார் பொங்கல் அப்படின்ட்டு, யாருன்றதை காமிச்சிருப்பாங்க. யாரு காரணம் எல்லாருக்கும் தெரியும். நான் யாரு காரணம்னு அது உட்காந்து சிஎம் சேர்ல அவர் தான் இருக்கும், வேற யாரும் இருப்பா. இப்போ அதே தான் இதுவும் எல்லாம் இந்த படத்தை கொண்டு பண்ணா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் ஜல்லிக்கட்டில் பார்த்து போராட்டம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி சத்தியமாக கூட்டம் வரும். இப்போ ஏன் ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க? ஏன்னா அவர் ஓப்பனாகவே பேசிட்டாரு, இவங்க தான் எனக்கு எதிரி, இவங்க தான் இவங்க டார்கெட்டு அப்படின்னு பேசிட்டனால இப்போ அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஆப்போசிட்டாக மாறிட்டார். அப்போ அந்த படத்துக்கு ஒரு இது எந்த எதிர்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் இது இல்லை. இதில் வந்து எல்லாமே எதிர்ப்பு சொல்கிறாங்க. அப்போ இதுமாரியும் எங்கள் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அது என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆல்ரெடி நைட்டே வந்து 3 மணி வரைக்கும் இங்கே தான் தலைவா கஷ்டப்பட்டு போயிருக்கோம். நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க, பேனர் ஏற்ற விட மாட்டுறாங்க, நிறைய இருக்குது தலைவா. பராசக்தி பேனர் தான் வைக்கணுன்றாங்க, அதெல்லாம் நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. சரிங்களா, நான் ரொம்ப கஷ்டமாகுது. நான் என் வீட்டை எதிர்த்து வந்து நான் இங்கே நிற்கிறேன். எப்படி சொல்றதுன்னா, இதான் லாஸ்ட் படம் சொன்னாங்க, எதுவுமே பார்க்க முடியல, ஆடியோ லஞ்ச் இங்கே வைக்கல, எதுவுமே இங்கே வைக்கலாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நான் எங்கள் வீட்டுக்கு யாருமே தெரியாது, நான் இங்கே நிற்குது. நான் இன்னைக்கு வேலை கேள்வி போட்டேன், ஏன்னா பேனர் வைக்கணும் அது வைக்கணும் எங்களுக்கு இருக்குது. இவ்வளோ கஷ்டத்தில் இருந்து இப்படி பண்ணால் எப்படி? நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்களேன். ரொம்ப வருத்தமாக தானே இருக்குது. ஒரு வாரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டக்குன்னு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு நியூஸ் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் கேஸ் நேற்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணும்போது தீர்ப்பு வந்து இன்றைக்கி சொல்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் நாளைக்கு சொல்கிறதாவும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு நாங்கள் தீர்ப்பு 9ஆம் தேதி தரோம், ரிலீஸ் அன்றைக்கி தரேன்னு சொல்கிறாங்க. மார்னிங் ரிலீஸ் ஆகாதெல்லாம் இல்லை தலை. 9ஆம் தேதி படம் பிளாஸ்ட். நீ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி 9ஆம் தேதி எல்லா தேட்டர்லையும் படம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் தடுக்க நினைக்கிறதெல்லாம் ட்ரையே பண்ணாதீங்க, தடுக்கவே முடியாது. தளபதி எப்படி வந்தாரோ, ஃபர்ஸ்ட் படத்தில் எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான் கடைசி படத்தில் நாங்கள் வழி அனுப்பி வைப்போம். இது எங்களோட கடமை. இப்போ இந்த பிப்ரவரி இந்த மாதிரி மாற்றி டேட்டு ரிலீஸ் பண்ணுறதுனால மக்களுக்குள்ளேயே ஒரு சில தேட்டருக்கு வர பீப்புள்ஸ்க்கும் வந்து பிரச்சனை ஆகும். நாங்கள் இந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணமே, நாங்கள் இப்போ நாங்கள் வருது, நாளைக்கு எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க வர முடியாத போகும். ஸோ இவங்கனால வந்து இவங்க காசும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. அந்த மாதிரி ஆகாதுன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் கடைசியில் நியூஸ் பார்த்த உடனே எங்களுக்கே மைண்ட்லாம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இன்னும் இது ஒரு நாள் 2 நாள் தள்ளி போனாலே அவ்வளோ ட்ராபேக்காக இருக்கும். இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே பாதிக்கப்படும் ப்ரோ. இது அவர் தான் கோலிவுட்டே. கண்டிப்பா தலைவர் அவர் கோலிவுட் எல்லாமே அவர் தான் ப்ரோ. சில பேர் சொல்லுவாங்க அவரால் தான் கோலிவுட், இவர்னால தான் கோலிவுட்னால தான் அவருன்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது, விஜய்னா தான் கோலிவுட்டே. திறம் வந்தால் 4 வாரமா, திறம் வந்தால் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க 4 வாரம். 9ஆம் தேதி தலைவன் படம் வரும். அச்சுனாப்பா நான் சொல்கிறேன், 9ஆம் தேதி 10ஆம் தேதி பராசக்தி வருது. அதோட வேல்யூ என்னன்னு நாங்கள் காட்டுறோம். எப்போ திருப்பி வந்தாலுமே படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ தனுசரம் தான் பார்த்துடலாம், பிரச்சனை இல்லை. டிலே ஆகுதுன்னா உனக்கு பயப்படுறானுங்க அர்த்தம். எங்கே அவனுக்கு வண்டவளம் தண்டவளம் வெளில தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்தில் தான் உனக்கு டிலே பண்ணுறானுங்கன்னு தோணுது. எப்போ வந்தாலும் தலைவன் படம் தான். அதான் எஸ்கே சொல்லிட்டாரு, அண்ணன் தம்பி பொங்கல்னாரு. எல்லாம் அப்படித்தான் தெளிவா பேசுவாங்க. நேருக்கு நேரா நின்று மோதும் போதுதான் தெரியும் அண்ணன் பொங்கலா தம்பி பொங்கலான்ட்டு. நம்ம யாருன்றத களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். இறக்கி விட்டு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் யார் பொங்கல் அப்படின்ட்டு, யாருன்றதை காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க பயந்துதான் இப்படி பண்றாங்க. தளபதினாலே படம் வந்தானாலே அவங்க பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. எல்லா படத்துக்கும் கடந்த 15 படத்துக்குமே இப்படிதான் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் தளபதி படம் வரணும்னாலே அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. கேட்டால் அது ஒரு அரசியலாக ஆக்கிடுவாங்க. எங்கள் தளபதி இப்போ வந்து அரசியலை நோக்கி வராருன்னா இன்னும் பிரச்சனை பண்ணி இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? யார் காரணம் எல்லாருக்கும் தெரியும். நான் யார் காரணம்னு அது உட்காந்து சிஎம் சேர்ல அவர் தான் இருக்கும், வேற யாரும் இருப்பா. இப்போ அதே தான் இதுவும் எல்லாம் இந்த படத்தை கொண்டு பண்ணா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் ஜல்லிக்கட்டில் பார்த்து போராட்டம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி சத்தியமாக கூட்டம் வரும். கண்டிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும்ண்ணா. ஏன்னா போன மாதமே சர்டிஃபிகேட் அந்த இதுக்கு வந்து படத்தை அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க.
அந்த இதுக்கு இவ்வளோ லேட்டாக ஏன் ஆகுது? ஏன்னா சர்டிஃபிகேட்டில் யூஏ எல்லாமே கொடுத்துட்டாங்க. சீனும் தேவையில்லாத சீன்லாம் கட் பண்ணி செஞ்சுட்டாங்க. ஏன் சர்டிஃபிகேட்டை கையில் கொடுக்காம இருக்காங்க? அது ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல. அது வேணுமே பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் எப்படி இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி மட்டும் அந்த மாதிரி பண்றானுன்னு தெரியல. தளபதி படம் வந்தா மட்டுமே இப்படி பண்றானுங்க. அது ஏன் தான் தெரியல. மச்சான் தளபதி படம் பிரச்சனை இல்லாம வந்தாதான் மச்சான் ஆச்சரியம். எல்லா படத்துக்கும் பிரச்சனை வரும் மச்சான். எல்லாருக்கும் பீதி இல்லாம வரானுங்க ஒருத்தனுக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்றானுங்க. சர்டிபிகேட் அதை எதுன்னு சொல்லிட்டு காரணம் காட்டுறானுங்க. உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ்னால இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்படின்னா இதே தான் நான் இவங்ககிட்டயும் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா இங்க பாலிடிக்ஸ் வந்து வெளியே நடக்கிறது இல்லை, இவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. ரெட் ஜெயின்ஸ்ல நடிக்கிறப்போ ஏன் இந்த பாலிடிக்ஸ்லாம் வந்து அவங்க பண்ணல? புரியுதுங்களா? அப்போ ஒரு இஷ்யூ கூட ஆகல. அவங்களே வச்சு மேடையில் வச்சு கட்டி பிடிச்சி அந்த அளவுக்குலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க இப்போ ஏன் ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க? ஏன்னா அவர் ஓப்பனாகவே பேசிட்டாரு, இவங்க தான் எனக்கு எதிரி, இவங்க தான் இவங்க என் டார்கெட்டு அப்படின்னு பேசிட்டனால இப்போ அவங்களுக்கு வந்து இவர் வந்து ஆப்போசிட்டாக மாறிட்டார். அவங்க கூட இருந்தால் நாங்கள் நல்லவங்க, வெளியே வந்துட்டா நாங்கள் வந்து கெட்டவங்கன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இது தவிர்க்கணும். சினிமாவை பார்க்க சொல்லுங்கள், அரசியலாக பார்க்க சொல்லுங்கள். சப்போஸ் 9ஆம் தேதி படம் வரல, 10ஆம் தேதி பராசக்தி தான் வருது, என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்றோம்னா அந்த 10ஆம் தேதி நீங்க வந்து இப்போ ரிவ்யூ எடுக்கிறீங்களா? இதே சேனல்ல நான் ரிவ்யூ கொடுக்குறேன். 10ஆம் தேதி என்ன ஆகுது நீங்களே எனக்கு வந்து கேளுங்க, அதுக்கு நான் ரிவ்யூ அப்போ ரிப்ளை பண்றேன். இப்போ சிவகார்த்திகேயன் எதுவும் பண்ணல, அவர் பாட்டு ஒரு எஸ்கே நாங்க இப்போ நாங்க சொல்றோம், விஜய் ஃபேன்ஸ் வந்து எஸ்கே நாங்க குறை சொல்ல மாட்டோம், நாங்க ப்ரொடியூசர் தான் குறை சொல்லுவோம். ஏன்னா எஸ்கே அண்ணனுக்கு இது வந்து சம்மந்தம் இல்லை, இருந்திருக்காது. அவங்க அழுத்தம் கொடுக்காம எஸ்கே அண்ணன் வந்து இதுமாதிரி பேசியிருக்க மாட்டாரு. யாரு பயப்படுறான்னு நினைக்கிறீங்க? யார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தடுக்கிறான்னு நினைக்கிறீங்க? யார் அவரை பார்த்து பயப்படுறாங்களோ, இப்போ ஒரு கட்சி இருக்காருன்னா ஒரு ஆப்போசிட்ல உள்ள கட்சி இல்லை அது மாதிரி சம்திங் அவங்க ஒப்பனா சொல்லக்கூடாது. இல்லை சொல்கிறோம்ல, டிஎம்கே தான் பயப்படுறானுங்க. அவனுங்க தான் வந்து குறைச்சல் கொடுக்குறானுங்க. பராசக்தி ப்ரொடியூசர் நம்ம அவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களாம் வந்து ரிலீஸ் ஆனால் அவனுக்கு படம் அடிப்படுமோ, இல்லை நம்மளுடைய பாலிடிக்ஸ்லாம் அவனுக்கு வெளில ஓப்பனாக சொல்லிடுவானுங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவனுங்க சென்சார் போர்டு அது இதுன்னு சொல்லிட்டு டிலே பண்ணுறானுங்க. இந்த படம் தலைவா மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வெளிநாட்டில் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரிலாம். அப்படிலாம் இல்லை தலைவா. எங்கே ரிலீஸ் பண்ணாலும் நம்ம சென்னையில் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம தளபதி படம் வந்து பிளாஸ்ட் மாதிரி தலைவர் வேற லெவலாக நடிச்சிருப்பார் தலைவா. தாராளமாக வந்து பொங்கல் வந்து இந்த பொங்கல் வந்து வேற லெவலான பொங்கலாக இருக்கும் தலைவா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. ஆனா அவர் எதுவும் பண்ணல எஸ்கே. அவர் எதுவும் பண்ணலனா அப்ப இதுலயே இருக்கிற மாதிரி தானே அந்த படத்துலயே இருக்கும். அப்ப அந்த படத்துக்கு ஒரு இது எந்த எதிர்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் இது இல்லை. இதுல வந்து எல்லாமே எதிர்ப்பு சொல்றாங்க. அப்ப இதுமேலேயும் எங்க படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அது என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான், வேற எதுவும் சொல்ல தான். விஜய் ஃபேன்ஸா வந்து எஸ்கே அண்ணா படம் வரக்கூடாது, அந்த படம் வந்து நாங்க உடைப்போம் கிழிப்போம்லாம் சொல்றாங்க. நீங்க ஒரு விஜய் அண்ணா ஃபேனா நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி 2 படமும் ஒரே படம் தானே. அவரும் எதிரி கிடையாது, விஜய் அண்ணனும் எதிரி. எங்களுக்கு தளபதி ரொம்ப ஒரு கட்டத்துக்கு அவருக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு அவர் எங்களை பிடிக்கும், அவ்வளோதான். 2 படமும் ஓட்டோம். ஆனால் இதுக்கு வந்து வரவேற்பு வந்து அதிகமாக இருக்கும். தளபதினாலே எப்பயுமே மாசாக தான் இருக்கும். அதனால் வரவேற்பு எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு அதிகம் தான். அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் கொஞ்சம் கம்மியாக இருப்பார் தான். இது தவிர அவருக்கு ரொம்ப டவுனு அப்படிலாம் கிடையாது. எஸ்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும், தளபதி அதுக்கு மேலே. ஏன்னா நான் எஸ்கேவை பார்த்து ஒரு சின்ன விஷயங்களை என்னையே கரெக்ஷன் பண்ணி தான் நானும் சினி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். நானும் ஒரு படம் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கும்போது ஏன் இது இப்படி பண்ணணும்? பொலிட்டிக்கல்ன்றது ஒரு வே ஆஃப் லென்த், சினிமான்றது பல பேர் வாழ்க்கை. அது பல பேர் வயிற்றுல ஏன் உங்கள் பர்சனல் வெஞ்சர்ஸ் அடிக்கிறீங்க? அதுக்கு தான் தளபதி உங்களை நேருக்கு நேரம் கூப்பிட்றாரு, அங்கே போகலை. சினிமான்றதை ஏன் எங்கள் வயிற்றுலையும் பல பேர் வயிற்றுலையும் அடிக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். ஆனால் இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குன்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன பிரச்சனை? இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசி கட்டுற கதை இதெல்லாமே, புரியுதுங்களா? ஏன் நான் இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணுறேன், நான் இல்லை இவன் தான் அப்படின்னு கை காட்டுற வேலை இதெல்லாம். ஒரு தப்பு பண்ணுறோன்னா நான் தான் ஒத்துக்கிற தைரியம் கூட அவங்களுக்கு இல்லை, புரியுதுங்களா? இது சென்ட்ரலுக்கு வந்து கேட்டால் என்ன தம்மா சொல்கிறாங்க, வேர்ல்டு வைடு ஓப்பன் ஆகுது, இது வந்து எங்ககிட்ட எதுவுமே இல்லையே, நாங்கள் மட்டும் ப்ரெஷர் பண்ணுறோன்னு. இவங்க சைட்லேருந்து ப்ரெஷர் போயிருக்கே தவிர்த்து இவங்க மட்டும்தான் காரணம்னு யாரும் சொல்லலை, இவங்களும் காரணம். இதுதான் உண்மை. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இது தளபதி படம் ப்ரோ. அதில் பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பின்விளைவுகள் வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்துங்க. தலைவர் ஆனால் இதை விட்டுட்டு வரார். லாஸ்ட்டு படம் சரி காமா முடிச்சுட்டு காமா போகலான்னு பார்த்தோம், இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் பார்ப்போம் ப்ரோ. மூவி போஸ்ட்பண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, கோர்ட்லேயும் ஹியரிங் வந்துருச்சு. படம் மேபி போஸ்ட்பண்ட் ஆகும் 99% சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு நாங்களும் கிளம்பணும், டிக்கெட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். 4 டேஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பார்ப்போம். நான் ஸ்டாலின் அங்கிளுக்கே ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் என்னதான் போயிட்டு எங்கள் அண்ணன் அழுத்துறான்னு சரி,
அப்படியே புஷ்ஷுன்னு வந்துருவோம் மேலே. எப்படி ராக்கெட் மாரி புஷ்ஷுன்னு போயின்னு தான் இருப்போம். நீ என்னதான் அமுத்தினாலும் நாங்கள் அதுக்கு பயப்படுற ஆள் நாங்கள் இல்லை. அதுக்கு வந்து உங்கள் ஆளுங்களே இருப்பாங்க, அவங்கள போய் சொல்லுங்க. ஓகேவா? வருவோம். சென்சார் கட்டாயம் எத்தனை தாரி தான் சென்சார் கட் பண்ணான்னு பார்ப்போம். இந்த 26 எலெக்ஷன் முடிகிற வரையும் சென்சார் கட்டாச்சு தான் இருப்பானு போல. இப்போ சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் எப்படி உதயநிதி அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி இதில் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இப்போ இவனுக்கு தலையிட மாட்டாங்களா, இவனை வந்து தூண்டி விட மாட்டாங்களா ப்ரோ? இவனுக்கும் அதுக்கு பங்கு இருக்கும் ப்ரோ கண்டிப்பாக. ஆனால் முழுக்க இது அரசியல் ரீதியாக எடுத்துகிட்டு போகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்றது தான் எங்களோட ஒரு ஃபேன் சார்பாக வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி லாஸ்ட் டைம்ன்றது எங்கள் தளபதியோட அதை கேட்கும் போதே எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டியும் நாங்கள் அதை பொறுத்துட்டு பொறுமையாக இருக்கோம். ஒரே ஒருத்தருக்காக எங்கள் தளபதிக்காக மட்டும்தான். இன்னும் பச்சையாக சொல்ல போனோன்னா அண்ணே, அது பேர் சொல்ல விரும்பல, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்த்துருப்பாங்க. தளபதி தனியாக ஒரு ட்ராக்ல வராரு, அந்த ட்ராக்ல வச்சு தளபதி உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அவர் பின்னாடி இருக்கிற நாங்கள் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை காட்டுறோம்.